Voice of Tamil 24. தமிழ்நாட்டிலேயே இதுவரை குட் பேட் அக்லி திரைப்படம் 100 கோடி வசூல் செய்ததாக படக்குழு அறிவித்துள்ள நிலையில் 5 கோடி ரூபாயை கொடுங்க என இளையராஜா தரப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இந்நிலையில் இதனை பார்த்த தயாரிப்பாளரும் நடிகருமான R.K. சுரேஷ் இளையராஜாவை கடுமையாக விமர்சித்து தற்போது ட்வீட் ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதற்கு கீழே இளையராஜாவுக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஏகப்பட்ட கமெண்ட்களை நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் தமிழ்நாட்டில் 100 கோடி வசூல் என G.V. பிரகாஷ்குமார் அறிவித்துள்ள நிலையில் உலக அளவில் இந்த படம் 200 கோடி வசூலை கடந்துவிட்டதாக அஜித் ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இளமை இதோ இதோ ஏஞ்சோடி மஞ்சக்குருவி மற்றும் ஒத்தருபா தாரே உள்ளிட்ட பாடல்கள் குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்ற நிலையில் அந்த பாடல்கள் அனுமதியின்றி இடம்பெற்றிருப்பதாகவும் தேவையில்லாமல் வேறு ஒரு இசையாக மாற்றி கொடுத்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைத்து இளையராஜா தரப்பு 5 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என வழக்கு தொடுத்திருக்கிறது. என்னடா ஆரம்பிக்கலேன்னு பார்த்தேன். பாடல்களின் உரிமை தயாரிப்பாளர்களிடம்தான் உள்ளது. அவருடைய சம்பளத்தை திருப்பிக் கொடுக்க சொல்லுங்க என இளையராஜாவை விமர்சித்துள்ளார் நடிகரும் தயாரிப்பாளருமான R.K. சுரேஷ். அஜித்குமாரின் தீவிர ரசிகர் R.K. சுரேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. வெல்லா பாண்டி எனும் படத்திலும் இவர் ஹீரோவாக அஜித் ரசிகராகவே நடித்துள்ளார். இளையராஜா சட்டப்படிதான் வழக்கு தொடர்ந்துள்ளார் என்றும் அவருக்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்காமல் ஆதிக் ரவிச்சந்திரன் ஏன் இத்தனை பாடல்களை வைத்தார் என்று இளையராஜா ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அனைத்து தயாரிப்பாளர்களிடம் NOC வாங்கிய பின்னர்தான் ஆதிக் இந்த பாடல்களை படத்தில் பயன்படுத்தியுள்ளார். இளையராஜாவுக்கும் இந்த பாடல்களின் உரிமைக்கும் சம்பந்தம் இல்லை என அஜித் ரசிகர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். குட் பேட் அக்லி படத்துக்கு எதிராக இளையராஜா தொடுத்துள்ள வழக்கு என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. லைக், ஷேர் and subscribe.